அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதத்தோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், மல்லி இலை, காஞ்ச மிளகாய், 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பூண்டு தட்டி வச்சுருக்கேன். 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப ஸ்பெஷல். அதனால் சின்ன வெங்காயமே போட்டு பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். அரிசி 1 மணி நேரம் எடுத்து ஊற வச்சுக்கோங்க. பருப்பையும் 1 ஹவர் ஊற வச்சுக்கோங்க. கட்டாயமாக அரிசியும் பருப்பும் தனித்தனியாக எடுத்து ஊற வச்சுக்கணும். ஒரு மினிமம் 1 ஹவராவது ஊறணும். அப்புறம் கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமே காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், தட்டி வச்ச பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச தக்காளியும் போட்டுக்கோங்க. இதை நல்லா சாஃப்டாக எல்லாமே நல்லா வெந்து வந்ததுக்கப்புறவு இது சாம்பார் சாதமும் கிடையாது, பிஸ்மிலா பாத்தும் கிடையாது. இதுக்கு ஒரு உலக்குக்கு தான் நான் அரிசி எடுத்திருக்கேன். இது பிரியாணி மாதிரி நல்லா பொல பொலன்னு வரும், உதிர்ந்தாப்புல. ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். அந்த ஒரு உலக்குக்கு அரிசி எடுத்ததுனால 2 உலக்கு தண்ணி ஊற்றுறேன். பருப்பு அந்த உலக்குக்கு 1/4 உலக்கு எடுத்ததுனால 1/2 கப்பு தண்ணி ஊற்றுறேன். இதுதான் ரேஷியோ, 1:2. இந்த ரேஷியோவுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். நான் சாம்பார் பொடியில் இதில் ஒரு 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் சின்ன ஸ்பூன் இருக்கிறதுனால 2.5 ஸ்பூனு. நீங்கள் பெரிய ஸ்பூன் வச்சுருந்தீங்கன்னா 1.5 ஸ்பூன் போதும். இதை நல்லா சாம்பார் பொடியும் போட்டுட்டு அரிசி பருப்பு ஊற வச்ச 2ஐயும் போட்டுக்கோங்க. தண்ணி அளந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதில் நல்ல ஒரு குத்து மல்லி இலை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மல்லி இலை போடுங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் தான் கட்டாயமாக போடணும். இதை நல்லா போட்டுட்டு நீங்கள் விசில் போடுறதா இருந்தால் ஒரு விசில் போட்டு அப்படியே ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க. நீங்கள் விசில் போடலை, மூடி போட்டு தான் நீங்கள் போட போகிறீங்கன்னா 20 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் விட்டு நல்லா வேக விட்டு எடுங்க. இது நல்லா உதிர்ந்தாப்பில் பிரியாணி மாதிரி நல்லா வரும். கடைசியில் இதுக்கு மிளகு, ஜீரகமும் தட்டி வச்சதை போடுங்க. அதுக்கப்புறம் இதில் ரொம்ப ஸ்பெஷல் தேங்காய் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் கடைசியிலே விடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு தட்டி வச்ச மிளகு, ஜீரகத்தையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கையளவு துருவி வச்ச தேங்காய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் சுட சுட சாப்பிட்டு பாருங்கள். அப்படி பிரியாணி கூட தோற்றுரும், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா உதிர்ந்தாப்பில் நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதுக்கு சைடிஷ் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன். டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.